ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வந்து இவரு யார் நம்ம ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் வந்து உள்ள நுழைச்சாரு. உடனே கட்சிக்கு நடத்துறது இவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுமா? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லாம கட்சி நடத்த முடியாதா? ஆச்சா பூச்சான்னு எல்லாம் கும்மாளம் போட்டு இருந்தாங்க. அந்த இத்து போன ஈத்தரைங்க எல்லாத்துக்கும் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். டேய், இவங்க எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டே தளபதி தான்டா. அது ஏன்டா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். உங்களால கெஸ்ஸே பண்ண முடியாது. அவருடைய மூவ் என்ன, அவர் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகுறாரு அப்படின்றத உங்களால இன்னமும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, நீங்களாம் 75 வருஷ கட்சியில இவ்வளவு நாள் நீங்களாம் இருந்தது உங்களுக்கு வேணா பெருமையா இருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், உங்களை போய் ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க பாரு நம்ம மக்கள். எங்களுக்கு நிஜமாவே அவமானமா, வெக்கமா, நாங்களே சாணிய முக்கி அடிச்சுக்கலாம் போல தோணுதுடா. உங்களை மாதிரி தருதலைங்களையா நாங்க கொண்டாந்து இங்க உட்கார வச்சோம். எங்களை ஆள்றதுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டையும் தான் சேர்த்து சொல்றேன். சரி, இப்ப சரியான ஒரு தலைவனை வந்து இன்னைக்கு இவங்க பாக்குறதுனால இவங்களால என்ன பண்றதே தெரியல.